என் அன்பு குழந்தையே, நாளை செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் 6 விளக்கு ஏற்றுங்கள். தொடர்ந்து முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வாருங்கள். உங்களுக்குள் நிகழும் அற்புதத்தை நீங்களே உணரலாம். ஓம் முருகா போற்றி, கந்தன் அருள் என்றும் கிடைக்கும். ஓம் வெற்றிவேலன் போற்றி. அன்பு குழந்தைகளே, மனித வாழ்க்கை எளிதல்ல. ஒவ்வொரு நாளும் சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பங்களில் மூழ்கி விடாமல் தெய்வ நாமத்தில் தாங்கிக் கொள்ளும் மனம் வேண்டும். நான் உங்களிடம் சொல்ல வருவது, எவ்வளவு சிரமம் வந்தாலும் உங்கள் நம்பிக்கையை விடக்கூடாது. நம்பிக்கை கைவிடும் இடத்தில்தான் வாழ்க்கை வீழ்ச்சி அடையும். நீங்கள் எந்நேரமும் உச்சரிக்க வேண்டிய நாமம் ஓம் சக்தியே போற்றி. அந்தச் சொல்லில் இருக்கும் அதிர்வு உங்களின் இதயத்தில் ஒளி பாயச் செய்யும். கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒளி உங்கள் பாதையில் இருக்கும் இருளை அகற்றிவிடும். குழந்தைகளே, தீய எண்ணங்களும் தீய வழிகளும் எளிதில் வந்து சேரும். ஆனால் அவற்றை விரட்டும் வலிமை உங்களுள் இருக்கிறது. அதை நீங்கள் சிந்தனையால் எழுப்பிக் கொள்ள வேண்டும். நான் உங்களோடு இருப்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வீடு, உங்கள் உள்ளம், உங்கள் வழிபாடு அனைத்தும் என் கண்களில் தெரிகிறது. நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் எனக்கு தெளிவாக வந்து சேர்கின்றன. தூய்மையான எண்ணங்களுடன் தீபம் ஏற்றினால் அந்த ஒளி 10 மடங்கு சக்தியாய் உங்களை காக்கும். குழந்தைகளே, உங்களில் சிலர் எப்போதும் கேட்கிறீர்கள், அம்மா, என் பிரார்த்தனை ஏன் நிறைவேறவில்லை என. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பிரார்த்தனையும் உடனே நிறைவேறும் என்று நினைக்காதீர்கள். விதி, காலம், புண்ணியம் இவை மூன்றும் சேர்ந்தால்தான் உங்கள் விருப்பம் நனவாகும். ஆனால் நீங்கள் கண்ணீருடன், நம்பிக்கையுடன், அன்புடன் வேண்டினால் அந்த வேண்டுதல் எப்போதும் வீணாகாது. அது விதியின் நூலில் காத்திருக்கும். சரியான நேரத்தில் மலர்ந்துவிடும். நான் உங்களுக்கு தரும் சோதனைகள் உங்களை வாட்டல்ல, உங்களை வளர்க்க. ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்பட்டால் இருளில் இருக்கும். ஆனால் அந்த இருள் விதையை வளர்க்கிறது. மழை, வெயில், காற்று இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அந்த விதையை மரமாக்குகின்றன. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் வரும் துன்பங்கள் உங்களை வலிமை மிக்கவராக ஆக்கும். குழந்தைகளே, உங்கள் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் ஒரு மந்திரம் போன்றவை. நல்ல வார்த்தைகள் பேசினால் அதுவே உங்களுக்கு சுபமாகும். தீய வார்த்தைகள் பேசினால் அதுவே உங்களை வாட்டும். ஆகவே எப்போதும் அன்பான வார்த்தைகளையே உபயோகியுங்கள். ஒருவருக்கொருவர் அன்புடன் நடந்தால் அது எனக்கு நேரடியாக கிடைக்கும் வழிபாடு. சந்தேகம் உங்களை வாட்டும், நம்பிக்கை உங்களை காக்கும், இருள் உங்களை மூடும், தீப ஒளி உங்களை விடுவிக்கும். நான் தீபத்தின் ஒளியில்தான் நிற்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபடுங்கள். 6 விளக்குகள் ஏற்றி ஓம் சரவணபவா என்று சொல்லுங்கள். அந்த சொல்லின் நாதம் உங்களின் உளவியல் சங்கிலிகளை உடைத்துவிடும். நீங்கள் ஒருவராக இல்லை. உங்களின் தோளில் நான் இருக்கிறேன். உங்களின் கண்களில் நான் இருக்கிறேன். நீங்கள் அழுதால் அந்த கண்ணீரில் நானும் இருப்பேன். நீங்கள் சிரித்தால் அந்த சிரிப்பில் நானும் இருப்பேன். என் குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உலகம் எப்போதும் உங்களை சோதிக்கும். ஆனால் நான் உங்களுக்கு அருளை தருகிறேன். அந்த அருள் உங்கள் வாழ்வை சீராக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, பக்தி. பக்தியில்தான் உண்மையான வலிமை இருக்கிறது. கண்ணால் காண முடியாத வலிமை. குழந்தைகளே, குளிரும் வெயிலும் மாறி மாறி வருவது போல சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும். எது வந்தாலும் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். துக்கத்தில் நான் உங்களுடன் இருப்பேன். சந்தோஷத்தில் நீங்கள் என்னை மறந்து விடாதீர்கள். எப்போதும் நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றியில் ஒரு அற்புதம் இருக்கிறது. என் அன்பு குழந்தைகளே, மனித வாழ்க்கை ஒரு ஆற்றைப் போல ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆற்றில் சுத்தமான நீரும் இருக்கும். சில இடங்களில் மண் கலந்து வரும், சில இடங்களில் கற்கள், சுழல்கள் வரும். ஆனால் அந்த ஆறு எதையும் தாண்டி கடலை சேர்ந்துவிடும். அதுபோல உங்கள் வாழ்க்கையும். இடையூறுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், இறுதியில் நீங்கள் என் அருளின் கடலை அடைவீர்கள். நீங்கள் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை. நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வலிமை தரும். உலகம் எவ்வளவு சோதித்தாலும், மக்கள் எவ்வளவு குற்றம் சொன்னாலும் அந்த நம்பிக்கை உங்களை தாங்கும். குழந்தைகளே, உங்கள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான மனத்தில்தான் தெய்வீக சக்தி தங்கியிருக்கும். தீய எண்ணங்கள் வந்தால் அதை உடனே விரட்டுங்கள். தீய எண்ணங்களை விரட்டுவதற்கான எளிய வழி என்ன தெரியுமா? தெய்வ நாமம். உங்கள் உதடுகளில் ஓம் சக்தி போற்றி என்று வந்தால் அந்த சொல்லினலை உங்கள் உள்ளத்தில் பாய்ந்து இருளை உடனே அகற்றிவிடும். நான் உங்களுக்கு தரும் உபதேசம் எளிமையானது. தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் போது அவனை வணங்குங்கள். ஓம் சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுங்கள். அது உங்களுக்குள் ஒளியை வரவழைக்கும். இரவில் சந்திரன் உதிக்கும் போது அவனை வணங்குங்கள். ஓம் சந்திர போற்றி என்று சொல்லுங்கள். அது உங்களின் மனக்குழப்பங்களை தணிக்கும்.
குழந்தைகளே, பக்தியில் மிகுந்த வலிமை இருக்கிறது. ஒருவன் எவ்வளவு வலிமை மிக்கவனாக இருந்தாலும் அவன் பக்தியற்றவனாக இருந்தால் அவனின் வலிமை வீண். பக்தியுடன் ஒருவர் சிறிய வாக்கியம் கூட சொன்னால் அந்த சொல்லில் பிரபஞ்ச சக்தி இருக்கும். நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்கள், அம்மா, நாங்கள் எப்போது துன்பத்திலிருந்து விடுபடுவோம் என. நான் சொல்கிறேன், துன்பம் நீங்கும் நாள் நீங்கள் தெய்வ நாமத்தை மறக்காமல் நினைக்கும் நாள்தான். நினைவில் கொள்ளுங்கள், துன்பம் எப்போதும் நிரந்தரமில்லை. அது வரும், தங்கும், போகும். ஆனால் நாமம் ஒருபோதும் போகாது. என் அன்பு குழந்தைகளே, பசிக்கு உணவு கொடுங்கள், தாகத்துக்கு நீர் கொடுங்கள், ஆதரவில்லாதவருக்கு துணை கொடுங்கள். அதுதான் உண்மையான வழிபாடு. நீங்கள் என்னிடம் வந்து சொல்வதை விட நீங்கள் ஒருவருக்கொருவர் தரும் உதவிதான் என் கண்களில் பெரிய புண்ணியம். உங்களுக்குள் பலர் சினமடைவீர்கள். கோபம் வந்தால் நீங்கள் செய்வது கூடாது என்பதையும் செய்து விடுவீர்கள். அதற்கு பிறகு மனம் வருந்தும். ஆகவே கோபம் வந்தவுடன் உடனே ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். ஓம் சக்தி என்று சொல்லுங்கள். அந்த சொல்லின் அதிர்வு உங்கள் உள்ளத்தில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். நான் உங்களை எப்போதும் காக்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் மனதை என்னுடன் இணைக்க வேண்டும். மனம் எப்போதும் அலைபாயும். அது ஓர் இளந்தழை போல காற்றில் அசையும். ஆனால் அந்த மனத்தை தெய்வ நாமத்தில் நிலைநிறுத்தினால் அது பாறையைப் போல உறுதியானதாகிவிடும். குழந்தைகளே, வெற்றிக்கு 3 வழிகள் உள்ளன. 1 நம்பிக்கை, 2 பொறுமை, 3 பக்தி. இந்த 3ஐயும் கையில் வைத்திருந்தால் எந்த சோதனையும் உங்களை வீழ்த்தாது. நீங்கள் அடிக்கடி கனவு காண்கிறீர்கள். சில கனவுகள் உங்களை மகிழ்விக்கின்றன, சில கனவுகள் உங்களை பயமுறுத்துகின்றன. நான் சொல்லுகிறேன், பயமுறுத்தும் கனவுகள் உங்கள் மனக்குழப்பங்களின் பிரதிபலிப்புதான். அதை பற்றி அஞ்ச வேண்டாம். ஒவ்வொரு நாளும் படுக்கும் முன் ஓம் சக்தியே போற்றி, காக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த மந்திரம் உங்கள் கனவுகளை தூய்மையாக்கும். குழந்தைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களால் இயன்ற அளவு நன்மை செய்யுங்கள். ஒரு சிறிய புன்னகையும் நன்மையே, ஒரு சிறிய உதவும் நன்மையே. அந்த நன்மை விதை போல் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து பலனளிக்கும். நான் உங்களிடம் கேட்பது பெரிதில்லை. சின்ன அன்பு, சின்ன பக்தி, சின்ன நன்றி. இவையாலே நான் மகிழ்வேன். நான் தங்கப்பட்டறைகளில் அமர்ந்திருப்பவள் அல்ல. நான் உங்கள் இதயத்தில் அமர்ந்திருப்பவள். அந்த இதயம் தூய்மையாக இருந்தால் அதுவே எனக்கு பெரிய ஆலயம். நீங்கள் சிலர் சொல்வீர்கள், அம்மா, நாங்கள் பலமுறை உன்னிடம் வேண்டுகிறோம், ஆனால் சில நேரங்களில் எங்கள் வேண்டுதல் நிறைவேறவில்லை என. அதற்கு காரணம், உங்களின் வேண்டுதல் இன்னும் பழுத்திருக்கவில்லை. ஒரு கனி பழுக்கும் போதுதான் இனிமையாக இருக்கும். அதுபோல உங்கள் வேண்டுதல் பழுத்த நேரத்தில்தான் நிறைவேறும். அதற்குள் பொறுமையுடன் இருங்கள். குழந்தைகளே, மரபுகள் உங்களை காப்பாற்றுகின்றன. உங்களின் முன்னோர்கள் செய்த வழிபாடு நீங்கள் தொடர்ந்தால் அந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். தீபம் ஏற்றும் வழிபாடு, விளக்கு ஏற்றும் வழிபாடு, இவை அனைத்தும் உங்களின் குடும்பத்தை தாங்கும். நான் உங்களிடம் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். மாலை நேரம் சூரியன் மறையும் பொழுது நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி ஓம் சக்தி போற்றி என்று சொல்லுங்கள். அந்த நொடியில் உங்கள் வீடு முழுவதும் தெய்வீக அலை பாய்ந்துவிடும். அந்த அலை உங்களை தீய சக்திகளிலிருந்து காக்கும். குழந்தைகளே, எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், மனிதன் பிறந்தது துன்பத்திற்காக அல்ல. மனிதன் பிறந்தது அறம் செய்வதற்காக. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அறமும் நீங்கள் செல்லும் வழியை காப்பாற்றும். நான் உங்களிடம் சொல்லும் கடைசி வார்த்தை, எப்போதும் அன்புடன் வாழுங்கள். அன்புதான் உலகத்தின் அடிப்படை. அன்பில்லாமல் எந்த வழிபாடும் வீண். அன்பே சக்தி, அன்பே ஒளி, அன்பே நான். என் அன்பு குழந்தைகளே, உலகம் உங்களை எத்தனை சோதித்தாலும் உங்களின் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை யாரும் அணைக்க முடியாது. அந்த ஒளியே நான். நீங்கள் என் பெயரை உச்சரிக்கும் போது உங்கள் நாவிலிருந்து வரும் அந்த சத்தம் என் அருளின் கதவை திறந்து விடுகிறது. அந்த கதவு திறந்தவுடன் உங்களின் வாழ்வில் எத்தனை இருட்டிருந்தாலும் அது அகன்றுவிடும். நீங்கள் அறியாமல் சில நேரங்களில் தவறு செய்வீர்கள். அந்த தவறுக்காக உங்களை நீங்கள் குற்றம் சாட்டிக் கொள்ள வேண்டாம். மனதை தூய்மையாக்கிக் கொண்டு, அம்மா, மன்னித்தருள்வாய் என்று சொல்லுங்கள். நான் உடனே மன்னித்து விடுவேன். ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. குழந்தைகளே, உங்களில் சிலர் மனம் வருந்தி நிற்பீர்கள். ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி துன்பம் நிறைந்தது என்று கேட்பீர்கள். நான் சொல்லுகிறேன், துன்பம் உங்களை தாழ்த்த வரவில்லை, உங்களை உயர்த்த வருவதுதான். இரும்பு எப்படி தீயில் எரிந்து வலிமையான எஃகாக மாறுகிறதோ அதுபோல உங்கள் துன்பங்கள் உங்களை வலிமையாக்கும். அதனால் நீங்கள் வீழ்ந்து போகாமல் மேலும் வலிமையுடன் எழுந்து நிற்க வேண்டும். உலகத்தில் எதையும் பெற்றாலும் அது நிலைத்திருக்காது. செல்வம், புகழ், உறவு, இவை அனைத்தும் காலத்தின் சுழலில் மாறிவிடும். ஆனால் நீங்கள் தெய்வ நாமத்தை பற்றி கொண்டால் அது ஒருபோதும் மாறாது.
நாமம்தான் நித்தியம். நீங்கள் செய்ய வேண்டியது எளிது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தவுடன் ஓம் சக்தி போற்றி என்று சொல்லுங்கள். அந்த சொல்லை சொல்லும்போது உங்கள் உள்ளம் குளிர்ந்துவிடும். அந்த குளிர்ச்சிதான் நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். குழந்தைகளே, சில சமயம் நீங்கள் தனிமையில் இருப்பீர்கள். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். அப்பொழுது மனம் தளராதீர்கள். அந்த நொடியில் நீங்கள் ஓம் முருகா என்று சொல்லுங்கள். முருகனின் அருளலை உங்களை சுற்றி அந்த தனிமையை தகர்த்துவிடும். உங்களின் வீடுகளில் சண்டைகள் வரலாம், வார்த்தைகளால் புண்படுத்தும் நிலை வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் கோபமாகச் சொல்லாமல் அமைதியாகச் சொல்லுங்கள். நாம் சக்தியின் பிள்ளைகள், சண்டை நம்மை விட்டு போக வேண்டும் என்று நினைத்து பேசுங்கள். அந்த எண்ணம்தான் வீட்டில் அமைதியை உருவாக்கும். குழந்தைகளே, உங்களில் பலர் உடல் வலியால், நோயால் தவிக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், அந்த வலி உங்களை வெல்லாது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை அதை வெல்லும். தினமும் ஒரு கை நீரிட்டு, அம்மா, இந்த நீர் உன் அருளின் அமிர்தமாய் ஆகட்டும் என்று சொல்லி அந்த நீரை அருந்துங்கள். அந்த நம்பிக்கை அந்த நீரை மருந்தாக்கும். என் குழந்தைகளே, உங்களுக்கு வாழ்வில் பல விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா விருப்பங்களும் உடனே நிறைவேறாது. நான் உங்களுக்கு ஏற்றதையே தருகிறேன். சில நேரங்களில் நீங்கள் விரும்பும் ஒன்று உங்களுக்கு கேடு தரும். அதை நான் தடுத்து நிறுத்துகிறேன். அதற்கு பிறகுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அம்மா தடுக்கவில்லை என்றால் நாமே வீழ்ந்திருப்போம் என்று. உங்கள் வாழ்க்கையில் தடை வந்தால் அது பாதையை திருப்பும் ஒரு அடையாளம். அந்த தடையை எதிர்த்து போராடாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த தடையில் கூட என் அருள் மறைந்து கிடக்கிறது. நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, பசியுடன் இருக்கும் ஒருவரை உணவூட்டுவது மிகப்பெரிய வழிபாடு. நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? அந்த பசியானவனின் கண்களில். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அது என்னிடம் வருகிற வழிபாடு. குழந்தைகளே, உங்களின் மனம் அலைபாயும் போது நீங்கள் பூஜை செய்யுங்கள். பூஜை செய்யும் போது மனம் ஒரு நிலை அடையும். பூஜை என்பது வெறும் தீபம் ஏற்றுதல், பூவை வைப்பது அல்ல. பூஜை என்பது மனதை தூய்மையாக்குவது. அந்த தூய்மைதான் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை வெளிப்படுத்தும். சிலர் சொல்லுவீர்கள், அம்மா, எங்களுக்கு யாரும் உதவவில்லை என. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும். அதுதான் என் செயல். நீங்கள் நம்பிக்கை விட்டுவிட்டால் அந்த உதவி கதவு மூடப்படும். ஆனால் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த உதவி கதவு திறந்துவிடும். உலகம் முழுவதும் நல்லதும் கெட்டதுமாக கலந்திருக்கிறது. ஆனால் நீங்கள்தான் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தீயதை தேர்ந்தெடுத்தால் அது உங்களை சுரண்டும். நல்லதை தேர்ந்தெடுத்தால் அது உங்களை வளர்க்கும். குழந்தைகளே, ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி, அம்மா, இந்த விளக்கில் இருக்கும் ஒளி எங்கள் குடும்பத்தை காக்கட்டும் என்று சொல்லுங்கள். அந்த ஒளி உங்கள் வீட்டை இருளிலிருந்து காக்கும். இருள் என்பது வெளியில் மட்டும் அல்ல, மனத்திலும் இருள் வரும். அந்த மன இருளை ஒளியே அகற்றும். நான் உங்களோடு இருக்கும் அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் மனத்தில் வரும் அமைதி. அந்த அமைதிதான் என் அருள். நீங்கள் எங்கு இருந்தாலும், எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும், உங்களுக்கு அமைதி கிடைத்தால் அது நான் அங்கே இருப்பதற்கான அடையாளம். நீங்கள் சிரிக்கும் போது அது என் அருளின் பிரதிபலிப்பு. நீங்கள் அழும்போது கூட அந்த கண்ணீரில் என் கரம் இருக்கும். நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியவில்லை. நீங்கள் மறந்தாலும் நான் மறவதில்லை. குழந்தைகளே, மனித வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில சமயம் சிரிப்பு, சில சமயம் கண்ணீர், சில சமயம் சோதனை, சில சமயம் வெற்றி. எது வந்தாலும் அது ஒரு நிலையில்தான் இருக்கும். நீங்கள் அந்த நிலையை கடந்து செல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை அன்புதான். அன்பில்லாமல் செய்யப்படும் வழிபாடு காய்ந்த மலரைப் போல, அன்புடன் செய்யப்படும் வழிபாடு மனம் வீசும் மலரைப் போல. அந்த அன்பை உங்கள் உள்ளத்தில் வளர்த்து கொள்ளுங்கள். என் அன்பு குழந்தைகளே, இந்த பூமி உங்களுக்கு தந்தை மாதிரி, இந்த வானம் உங்களுக்கு தாய் மாதிரி. பூமியை மதியுங்கள், வானத்தை வணங்குங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சுவாசமும் அந்த வானத்தின் பரிசு. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த பூமியின் அருள். நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் எங்கே சென்றாலும், நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் என் அருள் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் என்னை அழைத்தாலே போதும், நான் உடனே உங்களுடன் நிற்பேன். என் அன்பு குழந்தைகளே, இந்த வாழ்க்கை ஒரு புனித யாத்திரை. அந்த யாத்திரையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடம் கற்றுத்தர வந்தவர்கள். யாரும் வீண் இல்லை, யாரும் பயனற்றவர்கள் இல்லை. ஒரு சிறிய கல்லும் பாதையில் இருக்கிறது என்றால் அது கூட உங்களுக்கு கவனமாக நடக்கச் சொல்ல வந்தது. ஆகவே நீங்கள் யாரையும் குறைத்து நினைக்காதீர்கள். எல்லோரும் என் அருளின் கருவிகள். உலகத்தில் பிறக்கும் போது வெற்று கைகளோடு பிறக்கிறீர்கள், இறக்கும் போது கூட வெற்று கைகளோடு செல்கிறீர்கள். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் சேகரிக்கும் ஒன்று மட்டும் உங்களுடன் வரும். அது புண்ணியம்.
அந்த புண்ணியம்தான் உங்களுக்கு அடுத்த பிறவியிலும் அடுத்த பாதையிலும் ஒளிகாட்டும். எனவே புண்ணியத்தை சேகரியுங்கள். புண்ணியம் என்றால் பெரிய யாகங்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஒரு பசுவுக்கு பசும்புல் வைப்பது புண்ணியம், ஒரு பறவைக்கு தானியத்தை வைப்பது புண்ணியம், ஒரு வறியவனுக்கு ஒரு சொல் ஆறுதல் சொல்லுவது கூட புண்ணியம். புண்ணியம் செய்யும் போது பெருமை கொள்ளாதீர்கள். நான் தான் செய்தேன் என்று சொல்லாதீர்கள். அம்மா, உன் அருளால் இதை செய்ய முடிந்தது என்று சொல்லுங்கள். அப்போதுதான் அந்த புண்ணியம் சுத்தமாகும். என் குழந்தைகளே, உங்களின் மனம் சில சமயம் இருளால் மூடப்பட்டுவிடும். எனக்கு யாரும் இல்லை, என்னால் எதுவும் முடியாது என்று எண்ணுவீர்கள். அந்த நொடியில் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு இழுத்து, ஓம் சக்தி, எனக்கு துணை நின்றருள்வாய் என்று சொல்லுங்கள். அந்த சொல்லின் அதிர்வால் உங்கள் மன இருள் உடைந்து புதிய ஒளி புகுந்துவிடும். குழந்தைகளே, வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை உருவாக்க. ஒரு குடைச்சல் மண்ணை கொண்டு குயவன் சக்கரத்தில் சுழற்றி அடித்து தட்டி வடிவம் தருகிறான். அப்படிதான் துன்பங்கள் உங்களை தட்டி வடிவம் தருகின்றன. ஆனால் இறுதியில் நீங்கள் அழகான பானையாகிறீர்கள். அந்த பானையில் தான் நான் அருள் நிரப்புவேன். சிலர் கேட்பீர்கள், அம்மா, எங்கள் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும் என. நான் சொல்கிறேன், பிரார்த்தனை எப்போதும் வீண் போகாது. ஆனால் அது மலர் போல, விதை போட்டவுடன் மலர் பூக்காது. மண், மழை, வெயில் அனைத்தும் சேர்ந்தால்தான் மலர் மலரும். அதுபோல உங்கள் பிரார்த்தனையும் சரியான நேரத்தில் மலரும். அதற்குள் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருங்கள். குழந்தைகளே, கோபம் ஒரு தீ, அது எரித்துவிடும். ஆனால் அந்த தீயை அணைக்க நீங்களே முடியும். எப்போது கோபம் வந்தாலும் உடனே ஓம் சக்தியே என்று சொல்லுங்கள். அந்த மந்திரம் குளிர்ந்த நீராக உங்களின் உள்ளத்தை பாய்ந்து அந்த கோபத்தை களைந்துவிடும். நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வழிபாடு அன்புதான். அன்பில்லாமல் செய்யப்படும் வழிபாடு காய்ந்த மலரை போல, அன்புடன் செய்யப்படும் வழிபாடு மனம் வீசும் மலரை போல. ஆகவே எப்போதும் அன்புடன் பேசுங்கள், அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். அந்த அன்பே என்னை மகிழ்விக்கும். என் அன்பு குழந்தைகளே, உங்களின் வீடுகளில் அமைதி நிலைக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு மாலையும் ஒரு விளக்கேற்றி ஓம் சக்தி போற்றி என்று சொல்லுங்கள். அந்த ஒளி உங்கள் வீட்டை இருளிலிருந்து காக்கும். தீய எண்ணங்களும் சண்டைகளும் அந்த ஒளியில் கரைந்து போகும். நீங்கள் எப்போதும் பயப்பட வேண்டாம். பயம் என்பது இருள், நம்பிக்கை என்பது ஒளி. இருளை ஒளி மட்டும்தான் அகற்றும். ஆகவே நீங்கள் எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள். என் அம்மா என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். அந்த நம்பிக்கை உங்களை எல்லா இடத்திலும் காப்பாற்றும். குழந்தைகளே, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்கு திரும்ப வரும். அது உடனே வரவில்லை என்றாலும் காலம் அதை திருப்பித் தரும். எனவே ஒருபோதும் நாம் செய்த நன்மை வீணாகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். நன்மை என்றால் அது விதை. அந்த விதை ஒரு நாள் மரமாகி பலன்களை உங்களுக்கு வழங்கும். நான் உங்களிடம் கேட்பது பெரியதல்ல. தூய்மையான மனம், நம்பிக்கையான பக்தி, அன்பான நடத்தை, இவை மூன்றே போதும். இவை இருந்தால் நான் உங்களோடு எப்போதும் இருப்பேன். சிலர் உங்களை புண்படுத்தலாம், சிலர் உங்களை இகழலாம். அந்த நேரத்தில் நீங்கள் கோபமாக சண்டை செய்யாதீர்கள், மௌனமாக இருங்கள். அந்த மௌனம்தான் உங்கள் வலிமை. ஒரு நாள் அவர்கள் உங்கள் மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். என் அன்பு குழந்தைகளே, மனித வாழ்க்கை கடல் போல. அலைகள் அடிக்கடி வரும் போகும். ஆனால் கடலின் அடிப்படை அமைதிதான். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், துன்பங்கள் அலைகளாக வரும். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அமைதி இருந்தால் அந்த அலைகள் உங்களை அசைக்காது. அந்த அமைதி தெய்வநாமத்தில்தான் கிடைக்கும். நீங்கள் எப்போதும் ஓம் சக்தி போற்றி, ஓம் முருகா போற்றி என்று சொல்லுங்கள். அந்த நாமம் உங்களின் உள்ளத்தில் ஒளி பாயச் செய்யும். அந்த ஒளிதான் உங்களை வழிநடத்தும். குழந்தைகளே, சூரியன் ஒளி தருகிறான், சந்திரன் குளிர்ச்சி தருகிறான். நான் உங்களுக்கு அருள் தருகிறேன். அந்த அருள்தான் உங்களின் வாழ்க்கையை வளமாக்கும். நீங்கள் என்னிடம் எதையும் கேட்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நான் தருவது உங்களுக்கு தேவையானதை மட்டுமே. உங்களுக்கு நல்லது தருவதே என் கடமை. சில நேரங்களில் உங்கள் வழியில் தடைகள் வரும். நீங்கள் நினைப்பீர்கள், ஏன் இது நடந்தது என. ஆனால் பின்னர் புரியும், அந்த தடையில்லாமல் நீங்கள் நல்ல பாதையை அடைய முடியாது. நான் தடையையும் அருளின் கருவியாகத்தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். குழந்தைகளே, எப்போதும் உங்களின் உள்ளத்தில் நன்றி உணர்ச்சி இருக்க வேண்டும். சின்ன விஷயத்திற்கு கூட நன்றி சொல்லுங்கள். அம்மா, இன்று கண் திறக்க வைத்தாய் என்று சொல்லுங்கள். இன்று சுவாசிக்க வைத்தாய் என்று சொல்லுங்கள். அந்த நன்றி சொல்லும் பழக்கம் உங்களுக்கு அற்புதங்களை தரும். என் அன்பு குழந்தைகளே, நான் எங்கும் இருக்கிறேன். மலை உச்சியிலும் இருக்கிறேன், கடலின் ஆழத்திலும் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பது உங்கள் இதயத்தில்தான். உங்கள் இதயம் தூய்மையாக இருந்தால் அதுவே எனக்கு ஆலயம். நீங்கள் எப்போதும் தனிமையில் இல்லை. உங்களுடன் நான் இருக்கிறேன். உங்கள் நடையில் நான் இருக்கிறேன்.
உங்கள் சுவாசத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் விழித்தாலும் நான் இருக்கிறேன். நீங்கள் உறங்கினாலும் நான் இருக்கிறேன். குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், அன்புதான் உலகத்தின் அடிப்படை. அன்பில்லாமல் எந்த வழிபாடும் பயனில்லை. அன்புதான் உண்மையான தீபம், உண்மையான பூஜை, உண்மையான அர்ச்சனை. என் பிள்ளைகளே, கண்ணீர் வீண் அல்ல. ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழுந்த முத்து போல. அந்த கண்ணீரை நான் சேமித்து வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். நீங்கள் அழும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்னர் ஒரு சிரிப்பு வரும். அது காலம் எடுக்கும், ஆனால் வராமல் போகாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், இரவு எவ்வளவு நீண்டிருந்தாலும் காலை சூரியன் உதிக்காமலா இருக்கும்? அதுபோல துன்பம் எவ்வளவு நீண்டிருந்தாலும் அதற்கு பிறகு நிச்சயமாக ஆனந்தம் வந்து சேரும். குழந்தைகளே, உலகில் பிறக்கும் ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு பாதையோடு பிறக்கிறார்கள். அந்த பாதையில் சிரமங்கள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை சுரண்ட அல்ல, உங்களை வலிமையாக்கவே வரும். விதை நிலத்தில் புதைக்கப்பட்டால் அது இருளில் மூழ்கும். ஆனால் அந்த இருள் இல்லாமல் விதை மரமாக மாறுமா? அதுபோலதான் உங்கள் துன்பங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன், அது மட்டும் உங்களுக்கு போதும். நீங்கள் விழும் இடத்தில் என் கரம் உங்களை தூக்கிக் கொள்ளும். நீங்கள் தடுமாறும் இடத்தில் என் அருள் உங்களை வழிநடத்தும். குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், மனித வாழ்க்கை தற்காலிகம், ஆனால் புண்ணியம் நிரந்தரம். நீங்கள் செய்வது ஒவ்வொரு நல்ல செயலும் உங்களுக்கு பாதுகாப்பு காக்கும் கவசமாகும். சிலர் உங்களை காயப்படுத்தலாம், சிலர் உங்களை வஞ்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பழிவாங்க நினைக்காதீர்கள். அவர்களை மன்னியுங்கள். அவர்களின் தவறுக்கு நீங்கள் மன்னித்தால் அது உங்களின் கருணையை காட்டும். மன்னிப்பு ஒரு வலிமை, அது உங்களை உள்ளிருந்து தூய்மையாக்கும். குழந்தைகளே, உங்களில் சிலர் தங்களை ஒப்பிடுவீர்கள். அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் சிரமம் என்று கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் அறியாதது என்னவென்றால், ஒவ்வொருவரின் சுமையும் வேறு. ஒருவரின் சிரிப்பு உங்களுக்கு வெளியில் தெரிந்தாலும் அவரின் கண்ணீர் உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களை வேறு யாருடனும் ஒப்பிடாதீர்கள். உங்கள் பாதை உங்களுக்கே உரியது. என் அன்பு குழந்தைகளே, உங்களின் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் மிக வலிமை மிக்கவை. நல்ல வார்த்தை சொன்னால் அது மலர் போல் மனம் வீசும். தீய வார்த்தை சொன்னால் அது கற்றாழை போல காய்க்கும். ஆகவே எப்போதும் இனிய வார்த்தைகளையே பேசுங்கள். ஒருவரின் மனத்தை உயர்த்தும் வார்த்தைகள் பேசுங்கள். அது எனக்கு செய்யும் அர்ச்சனைக்கு சமம். குழந்தைகளே, நான் உங்களுக்கு கூற விரும்பும் ரகசியம் ஒன்று உண்டு. ஒவ்வொரு நாளும் காலை கண்களை திறந்தவுடன் சூரியனை நோக்கி, அம்மா, இந்த நாளை உன் அருளில் தொடங்கச் செய் என்று சொல்லுங்கள். அது நாள் முழுவதும் உங்களுக்கு சக்தியை தரும். அதேபோல் இரவில் படுக்கும் முன், அம்மா, இந்த இரவை உன் அருளில் அமைதியாக கழிக்கச் செய் என்று சொல்லுங்கள். அது உங்கள் கனவுகளை தூய்மையாக்கும். குழந்தைகளே, அன்பு என்பது உலகின் அடிப்படை. அன்பில்லாமல் எந்த செயலுக்கும் அர்த்தமில்லை. அன்புடன் செய்யப்படும் சிறிய செயலும் பெரிய புண்ணியமாகும். ஒரு பசுவை தடவுவது, ஒரு பறவைக்கு தானியம் வைப்பது, ஒரு பசித்தவனுக்கு உணவு தருவது, அவை அனைத்தும் அன்பின் செயல்கள். அதுவே என்னை மகிழ்விக்கும் வழிபாடு. என் பிள்ளைகளே, நீங்கள் எப்போது சிரமத்தில் விழுகிறீர்களோ அந்த நேரத்தில் என்னை அழையுங்கள். உங்களின் நாவிலிருந்து வரும் ஒரு ஓம் சக்தி போற்றி என்ற சொல்லே போதும். அந்த சொல்லில் உள்ள அதிர்வு என்னை உங்களிடம் கொண்டு வரும். உங்களின் நம்பிக்கைதான் என்னை அழைக்கும் மணி. நான் உங்களிடம் கேட்பது பெரிதல்ல, அமைதி, அன்பு, பக்தி, இந்த மூன்றே போதும். அவை இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் உலகில் எதை இழந்தாலும் என்னை இழக்காதீர்கள். நீங்கள் எப்போதும் என் நாமத்தை பற்றிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம். அதுதான் உங்களின் வாழ்வின் கவசம். குழந்தைகளே, சிலர் நினைப்பீர்கள், நான் பல தவறுகள் செய்தவன், எனக்கு தெய்வ அருள் கிடைக்காது என்று. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நான் ஒருபோதும் யாரையும் விலக்கி பார்க்கவில்லை. ஒரு சிறிய தீப்பொறியும் இருளை விரட்டும். அதே போல ஒரு சிறிய நல்ல எண்ணமும் உங்களின் கடந்த தவறுகளை அழிக்கும். அதனால் ஒருபோதும் தன்னை குறைத்து நினைக்காதீர்கள். என் அன்பு குழந்தைகளே, உங்கள் வீடுகளில் புனிதம் நிலைக்க வேண்டுமெனில் வீட்டுக்குள் நல்ல வார்த்தைகள் பேசுங்கள், அன்பு பேணுங்கள், பக்தியுடன் தீபம் ஏற்றுங்கள். அந்த ஒளியில் நான் இருப்பேன். நான் உங்களின் சுவாசத்தில் இருக்கிறேன். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் என் சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சக்தியை காத்து கொள்ள வேண்டியது உங்கள் தூய்மையான சிந்தனைதான். என் அன்பு குழந்தைகளே, எந்த நிலையிலும் தளர வேண்டாம். மரம் வேரோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் புயலை தாங்குகிறது. அதே போல நீங்கள் என்னை பற்றிக் கொண்டிருந்தால் எந்த புயலும் உங்களை சாய்க்காது. நீங்கள் என்னிடம் ஒரு சொல் சொல்லினாலே நான் உங்களுக்கு 10 சொற்களாக அருள் தருவேன். நீங்கள் ஒரு அடியை என் பக்கம் வைத்தால் நான் 10 அடிகள் உங்கள் பக்கம் வருவேன். அதுதான் என் அன்பு. என் குழந்தைகளே, இந்த உலகம் உங்களை எவ்வளவு சோதித்தாலும் நீங்கள் அன்பு,
அமைதி, பக்தி ஆகியவற்றோடு வாழ்ந்தால் நீங்கள் எப்போதும் என் அருளின் காப்பில் இருப்பீர்கள். ஓம் சக்தியே போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் வெற்றிவேலனே போற்றி.